நம்மளோட வாழ்க்கையில ஒரு உண்மையான அன்பு கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த அன்பை எப்போதுமே நம்ம கூட நம்ம தக்க வச்சுக்க தான் பார்க்கணும். ஏன்னா உண்மையான அன்புக்கு வேல்யூ ரொம்ப ரொம்ப அதிகம். என்ன மிஸ் பண்ணிடாத ஹரி. ஐ லவ் யூ. மிஸ் பண்ணிட்டேன். என்னால எவ்வளவு வழியை நீ அனுபவிச்சிருப்பேன். உன் காதல் ஜெயிச்சு சரி, என் காதல் தோத்துருச்சு. உண்மையான அன்பு எனக்கு கிடைச்சு அதை நான் தவற விட்டுட்டேன். அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு சொன்னில்ல, எனக்காக ஒரு சொட்டு கண்ணீர் நீ விட்டேன். என் காதல் ஜெயிச்சிருக்கா சொல்லி விட்டுட்டேன். கண்ணீர் விட்டுட்டேன். என் காதல் தோத்துருச்சு. உன் காதல் ஜெயிச்சிருச்சு. கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல. இப்போ என் நிலைமையும் அதுதான். மிஸ் பண்ணிடாத அப்படின்ற வார்த்தையோட அர்த்தம் என்னன்னு இப்பதான் புரியுது. இது கனவா நிஜமா என்ன மலை மோதுதே, எதுவரையில் எனக்கு இந்த உயிர் வேதனை, என்னை அறியாமலே கால்கள் நடை போடுதே, வலி கூட இந்நேரம் சுகமாகுதே. அவ்வளவுதான் ஜீவா, இதுதான் என் லைஃப்ல நடந்தது. இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில திரும்ப லவ்வே வேணாம் தான் நான் இருந்தேன். ஆனா என் அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னான். நம்ம வாழ்க்கையில நம்ம ஃபர்ஸ்ட் லவ்ல நிறைய அனுபவப்பட்டிருப்போம். அதாவது நிறைய லெசன்ஸ் நமக்கு கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அதே செகண்ட் லவ்ல நம்ம திரும்ப உள்ள போகும்போது இந்த பாடமெல்லாம் நமக்கு முன்னாடி வந்து திரையா நிற்கும். நிற்கும் போது நம்ம தப்பு பண்ணிட மாட்டோம் அவ்வளோ சீக்கிரத்துல. இதெல்லாம் நான் கற்றுக்கிட்ட பாடம். ஃப்ளாஷ்பேக்குன்னு தானே சொன்னாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் கட்டி பிடிக்கிற சீன்லாம் வருமா என்ன? இப்போ அழகியில எனக்கு இல்லையா? அப்போ அது ரெட்ட குடும்பி தானா? ஐயோ முடியாது, ஹார்ட்டே வெளியே வந்துடும் போல. இந்த ஆள் எங்க கடந்து வந்தான்? ஸ்னேகா கொஞ்சம் பின்னாடி. உன் காலடியில் கிடப்பது மணல் இல்லை, என் மனம்தான். என்னை தவிர உந்தன் சுவாசத்தை யார் அறிவார்? ஸ்னேகா அப்புறம் ஜீவா, உங்க ரெண்டு பேர்கிட்டயுமே ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசல இங்க வந்தேன். இப்போ உங்க முன்னாடி நான் ஒரு பிரின்சிபலாவும் இல்ல, ஹரிகரனாவும் இல்ல. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் கடவுள்கிட்ட ஒரு வரம் கேட்டேன். எனக்கு வாடாத ஒரு பூவை எப்போதுமே கசங்கிடக்கூடாது, எப்போதுமே அது என்னை விட்டு போயிடக்கூடாது, நல்ல வாசமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பூவை அந்த கடவுள்கிட்ட வரமா கேட்டேன். அவரும் கொடுத்தாரு. ஆனா அத வாடாம கசங்காம பத்திரமா வச்சுக்க எனக்கு தெரியல. பூனாலே கசங்கி வாடிதானே போகும் அப்படின்ற எண்ணத்துல அத ரொம்ப கசக்கி வாட வச்சு கடைசியா குப்பையில தூக்கி எறிஞ்சிட்டேன். என்ன பிரின்சிபல் பேசுறதெல்லாம் ஒரு மாதிரி பொடி வச்சு பேசுற மாதிரி இல்ல? இரு முழுசா முடிவுல என்னன்னு தெரியும். என்னடா அது பிரின்சிபலுக்கு வந்த சோதனை மாதிரி தெரியுது. ஒருவேளை ஸ்னேகா மேம் லவ் பண்ணியிருப்பாரோ தெரியல. இரு, எப்படி இருந்தாலும் முடிவுக்கு வந்து தானே ஆகும், பார்ப்போம். ஆனா நான் வரமா கேட்ட அந்த பூவை நான் நினைச்சிருந்தா வாடாம கசங்காம பத்திரமா என்கிட்டயே தக்க வச்சிருந்திருக்கலாம். ஆனா நான் அத பூ மாதிரியே நான் பார்க்கல. நார்மலா எல்லா பூ எப்படி வாடி வதங்கி போகுமோ அதே மாதிரி அந்த எண்ணத்துல இந்த பூவை பார்த்தனாலதான் அது வாடணும்னையும் நான் தூக்கி எறிஞ்சிட்டேன். தூக்கி எறிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த பூவோட வலி, வேதனை, அது கசங்கினதுக்கு அப்புறம் அது பட்ட கஷ்டம் எல்லாத்தையுமே எனக்கு உணர்த்துச்சு. சொல்லுவாங்கல்ல, எதுவுமே நம்ம கிட்ட இருக்கும்போது அதோட அருமை தெரியாது, நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் அதோட அருமை என்னன்னு நம்மளுக்கு புரியும்னு. நானும் அந்த பூ என்கிட்ட இருந்த வரைக்கும் அதோட அருமை எனக்கு தெரியல. அது எப்போ நான் தூக்கி எறிஞ்சனோ, தூக்கி எறிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பூ இன்னொருத்தர்கிட்ட போய் வாசம் செய்யும் போதுதான் அந்த பூவோட அருமை என்னன்னு எனக்கு புரிஞ்சுது. இப்போ அந்த பூ திரும்ப என்கிட்ட வரணும்னு நினைக்கல. ஏன்னா அந்த பூ என்கிட்ட இருந்தபோது அந்த பூவை நான் ரொம்பவே காயப்படுத்தியிருக்கேன். என்னால் எந்த அளவுக்கு அந்த பூவுக்கு கசங்களை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அதை வாட வச்சு நான் கசக்கியிருக்கேன். அதனால அந்த பூ திரும்ப என்கிட்ட வரணும்னு நினைக்காது. ஆனா இப்போ வாசம் செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த பர்சன் கிட்ட அந்த பூ என்கிட்ட இருந்ததை விட இன்னும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜீவா ப்ளீஸ் யாரும் பேசாதீங்க, நான் மட்டும்தான் நீங்க பேசணும். அதுக்கப்புறம் யாரா இருந்தாலும் பேசிக்கோங்க. என்ன இந்த இடத்துல என்ன கண்ட்ரோல் பண்றேன்னு மட்டும் யாரும் சொல்லிட வேணாம். இந்த இடத்துல நான் பேசி ஆக வேண்டிய சூழ்நிலை. பேசலைன்னா என்னால எப்பவுமே பேசிட முடியாது. ஏ பார்த்தி, அவரு ஸ்னேகா மேம் தான் சொல்லிட்டு இருக்காரு. உனக்கு அது புரியுதா இல்லையா?
அந்த பூ ஸ்னேகா மேம் தான். அந்த பூ அவர்கிட்ட இருந்த வரைக்கும் ரொம்ப கசங்களா, ரொம்ப காயப்பட்டு அப்படி இருந்துச்சான். இப்போ வாத்திக்கிட்ட வரவும் அந்த பூ இன்னும் புத்துணர்ச்சி பெற்று அதிகமான வாசனை கொடுக்குதுன்னு அவர் சொல்ல வராரு. புரியுதா உனக்கு? ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். லவ் பண்ணா இப்படிதான் சிலர் பேசுற புதிர் கூட புரியுமா என்ன? மூடிடி. எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் தான், நமக்கு புதுசா ஒரு விஷயம் வந்துட்டா பழசுக்கு அந்த இடத்துல மதிப்பு குறைஞ்சிரும். உண்மைதான். ஆனா என்கிட்ட இருந்த பூ புதுசா ஒரு ஆள் வந்தாலும் பழசுக்கு மதிப்பு குறையலைங்கிறது எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. நான் கடவுள்கிட்ட வரமா கேட்ட அந்த பூவை வேற யாருக்கும் விட்டு கொடுத்துட கூடாதுன்னு நினைச்சதுண்டு. ஆனா என் வாழ்க்கையில இருந்த சில மனுஷங்களால அந்த பூ என்னை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை. பரவாயில்ல, நான் வரமா கேட்ட பூவை இன்னொருத்தருக்கு விட்டு கொடுத்து போறதில்ல, தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. அதனால அந்த பூவை இப்ப யாருக்கிட்ட அது வாசம் செஞ்சுக்கிட்டு இருக்கோ அவங்க கிட்டயே கடைசி வரைக்கும் அந்த பூ இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இல்ல, அழுகல வேண்டாம், போதும். என்கிட்ட அந்த பூ இருந்த வரைக்கும் ரொம்பவே அழுதுருக்கு, ரொம்பவே நான் காயப்படுத்தியிருக்கேன். ஆனா இப்ப இருக்கிற அந்த வாசல் அந்த பூவை துளி கூட காயப்படுத்தணும்னு நினைக்கல. இன்னும் அந்த பூவுக்கு அழகு சேர்த்து அதோட வாசனைய அதிகமாக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா என்னால அது முடியல. ஏன் முடியலன்னு எனக்கு தெரியல. காரணத்தை காலம் கடந்ததுக்கு அப்புறம் தான் யோசிக்கிறேன். இனி யோசிச்சு என்ன ஆக போகுது? அவ்வளவுதான், அது என்னை விட்டு போயிடுச்சு. போனதுக்கு அப்புறம் திரும்ப வாங்க என்னால கூப்பிடவும் முடியாது, அதை கையில் எடுத்து என்னால உரிமை கொண்டாடவும் முடியாது. ஏன்னா அது வேற ஒரு இடத்துக்கு வாசம் செய்ய போயிடுச்சு. இனி நானே நினைச்சாலும் அந்த பூவை என்கிட்ட கொண்டு வர முடியாது. வேணாம், என்கிட்ட இருந்த வரைக்கும் கஷ்டப்பட்டது போதும். இப்போ அதுவா தேர்ந்தெடுத்து ஒரு ஆள்கிட்ட போயிருக்கியே, அங்க அங்க அது சந்தோஷமா இருக்கும்னு எனக்கு தெரியும். அந்த பூ என்னை விட்டு போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போச்சு. உன்கிட்ட நான் இருக்கிற வரைக்கும் என்னோட அற்புதமான வாசனை உனக்கு தெரியாது. என்ன, இப்போ நான் உனக்கு கேவலமா ஸ்மெல் அடிக்கிறதுனாலதான் என்னை தூக்கி எறிகிற. இதே நான் வேற ஒருத்தர் கூட அதிகமான வாசனையோட அவர் கூட இருக்கும் போது நீ என்னை பார்க்கும்போது உனக்கு அப்போ கண்ணீர் வரும். கண்ணீர் வந்தா அப்போ இன்னும் என்கிட்ட இருந்த அந்த வாசனை ஜெயிச்சிருச்சு அப்படின்னு அந்த பூ சொல்லிட்டு போச்சு. கடைசியா அது இன்னைக்கு உண்மையாயிடுச்சு. நம்ம லைஃப்ல ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா ஒன்று அந்த விஷயம் ஹாப்பி மூமெண்ட்ல போய் முடியும், இல்லைன்னா சேட் மூமெண்ட்ல போய் முடியும். ஹாப்பி மூமெண்ட்ல முடிஞ்சா நமக்கு அந்த விஷயம் அவ்வளோ சீக்கிரத்தில் ஞாபகத்தில் இருக்காது. ஆனால் சேட் மூமெண்ட்ல முடிஞ்சா கண்டிப்பா அது ஒவ்வொரு மலைத்துளி மாதிரி ஞாபகம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கு பேரு மெமரிஸ். சிலரோட அன்பு நமக்கு வெறும் மெமரிஸா மட்டும்தான் இருக்கும். எனக்கும் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒருத்தரோட அன்பு இப்போ மெமரிஸ் ஆயிடுச்சு. ஞாபகங்கள் அழகானது, ஆபத்தானது. ஸோ தேங்க்யூ ஃபார் மெமரிஸ். பிரின்சிபலுக்கு மண்டையில கிண்டையில் அடிபட்டுருச்சா? மெண்டல் ஆயிட்டானா? பூவுங்கிறா வாசங்கிறா, என்ன ஆரிச்சு, என்ன ஒன்றும் விளங்கல. என்னதான் சொல்ல வர அந்த பிரின்சிபல்? இல்லை எவனது மண்டையில அடிச்சிட்டாரா? சரி, ஓகே, என்ன சொல்லணுமோ அது சொல்லாம என்னென்னமோ பேசிட்டு இருக்க. ஜீவா, ஸ்னேகா, ஒரு பையனோட அழுகைக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு பொண்ணு தான் காரணமா இருப்பான். அதே மாதிரி இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அழுததுக்கு பின்னாடி எனக்கும் ஒரு பொண்ணு தான் காரணமா இருந்தா. அதே மாதிரி என் சிரிப்புக்கு பின்னாடியும் ஒரு பொண்ணு தான் காரணமா இருந்தா. அந்த பொண்ணு யாரா இருக்கும்? ஒரு பையன் இந்த அளவுக்கு கூட ஒரு பொண்ணை லவ் பண்ண முடியுமா? இவர் சொல்றத பார்த்தா அந்த பொண்ணை ரொம்ப சின்சியரா லவ் பண்ணி கடைசியா இவரை தூக்கி எறிஞ்ச மாதிரி பேசுறாரு. என்ன ரீசன்? ஓகே, பார்க்கலாம். ஸ்னேகா, ஒரு வழியா எண்டிங்க்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். தூரம் சென்ற பின் இதயம் சொன்னது இதுதான் காதலா. ஹரி, ஒரு வழியா எண்டிங்க்கு வந்துட்டோம். என்ன ஸ்னேகா, எண்டிங்க்கு வந்துட்டு வந்தானே? சொல்லு ஸ்னேகா. கடைசியா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு பர்மிஷன் கிடைக்குமா? அன்னைக்கு நீ ஒரு வார்த்தை சொல்லிட்டு போன, நான் உன்னை வேணான்னு சொல்லும் போது நீ கண்டிப்பா என்ன நினைச்சு ஒரு நாள் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டா அன்னைக்கு என் காதல் ஜெயிச்சதுக்கு அர்த்தம்னு சொன்ன. இதுல என் பெரியப்பா பெரியம்மா மட்டும் சம்மந்தப்படலை. அவங்க என்ன சொல்லியிருந்தாலும்
உன் மேல உண்மையான காதல் வச்சிருந்தேன்னா அது நம்பி இருக்க கூடாது. நம்பினனால தானே இன்னைக்கு என் பொக்கிஷத்தை நான் தவற விட்டுட்டேன். பொக்கிஷெல்லாம் ஒரே ஒரு தடவை தான் கையில கிடைக்கும். திரும்ப திரும்பலாம் அது நமக்கு கையில கிடைக்கிறதுக்கு அதுக்கு பொக்கிஷன் பேர் வைக்கணும்னு அவசியமே இல்லையே. நீ அன்னைக்கு சொன்ன வார்த்தை இன்னைக்கு நிஜமாயிருச்சு. காலம் கடந்த பிறகுதான் சில உண்மைகளை நம்ம உணர முடியுது. கடைசியா உனக்கும் எனக்குமான சம்பந்தம் நம்மளோட நினைவு மட்டும்தான். தேங்க்யூ ஃபார் மெமரிஸ். அடப்பாவீங்களா ஏ ஓ மை காட், என்னது நடக்குதுங்க? இதெல்லாம் நான் டிவில தாண்டி பார்த்திருக்கேன். இந்த பிரின்சிபல் இவ்ளோ நல்லவனா? என்னடா இது மூவி விட ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. மூவில தான் இந்த மாதிரி சீன்ல பார்க்க முடியும்னு நினைச்சேன். பரவாயில்ல, இது கூட படமா தான் இருக்கு. ஐயோ ராக்கி, இதை பார்த்துட்டு எப்படி இருக்க போறான்னு தெரியலையே. அங்கதான் நிக்குது மூதேவி. ராக்கி பத்தி அப்படி பேசாதடா. ஐயடா என்ன ரெட்ட குடுமி. ஆமா, ராக்கி பாவம், அமைதியா இரு. இது எங்க போய் முடிய போதோ? வேறங்க காதல்ல தான். நீ எதிர்பார்த்திருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் ஸ்னேகா. இருந்தாலும் உன்னை காயப்படுத்தினதுக்கு, உன்னை கஷ்டப்படுத்தினதுக்கு நான் பிராய்ச்சித்தை தேடணும்னு நினைக்கிறேன். அதுக்கு இதை விட சிறந்த வழி எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம விரும்பினவங்க நம்ம கூட தான் சந்தோஷமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை அவங்க நம்ம லைஃப் விட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க விரும்பினவங்க கூட அவங்க சந்தோஷமா இருந்தாலும் அதுவும் நல்லது தானே. அதுவும் காதல் தான், இதுவும் காதல் தான். அவ்வளோதான். ஸோ இனி நீயும் ஜீவாவும் லைஃப் லாங் சந்தோஷமா இருக்கும். இது என்னோட பெஸ்ட் விஷஸ். என் கூட இருந்த அந்த டார்ச்சர் லவ்வை விட உனக்கு இப்போ இருக்கிற இந்த ஃப்ரீடமான லவ் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும்னு எனக்கு தெரியும். நீ ஹாப்பியாக இருந்தால் போதும். அதை தாண்டி உங்ககிட்ட வேற எதையுமே நான் கேட்க மாட்டேன். என் கூட இருந்த வரைக்கும் நீ சந்தோஷத்தை அனுபவிச்சதே இல்லைன்னு சொல்லியிருக்கு. ஆனால் இனி நீ சந்தோஷமா மட்டும் இருந்தால் போதும். அதை நான் பார்த்தா போதும். எனக்கு வேற எதுவுமே வேணாம். என்னடா எல்லா தப்பையும் பண்ணிட்டு ஹீரோ ரேஞ்சில் டைலாக் பேசுறானே அப்படின்னு மட்டும் நினைக்காத. நான் அந்த ஒரு எண்ணத்துல பேசல. ஒரு காலத்துல என்னுடையவளாக இருந்த நீ இப்போ வேற ஒருத்தருக்கு சொந்தமாக போற. ஏன்னா என் மேல துடி கூட உனக்கு காதல் இருக்காது, எனக்கு தெரியும். ஏன்னா வெறுத்து போன அந்த அவ்வளவு சீக்கிரத்துல எந்த பொண்ணும் திரும்ப எடுத்துக்கணும்னு நினைக்க மாட்டான். அந்த விதத்துல கண்டிப்பா என் மேல உனக்கு லவ் இருக்காது. ஆனா என்னை விட உனக்கு ஜீவா தான் கரெக்டா இருப்பார். அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். அது போதும் எனக்கு. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. பிதி என்ற காட்டிலே திசை மாறும் வாழ்க்கையே போகிற போக்கில் பாதைகள் கண்டு வீடு. எண்ணம் போல வாழ்க்கையே எவருக்கும் வாய்ப்பதில்லை. வாழ்க்கை போல எண்ணம் கொள் வாழ்வது துயரமில்லை. ரோஜாவின் கண்ணீர் தானே அத்தனாய் வாசம் கொள்ளும். கண்ணோடு பொறுமை காத்தால் காலம் பதில் சொல்லும். ச்சே, நம்ம பிரின்சிபலை பத்தி தப்பு தப்பா பேசிட்டோம். என்னடி? ஆமாடி, எல்லாம் நல்ல மனசு அந்த ஆளுக்கு. பிரின்சிபலுக்கு சூப்பரா மரியாதை கொடுக்குறீங்க. சும்மா இருடா. ச்சே, பாக்குறதுக்கே பாவமா இருக்குல. இப்படியும் உலகத்துல லவ் பண்ணுவாங்களா என்ன? இருக்கும்டி. அப்பா ஒரு மூவி பார்த்த மாதிரி இருக்கு. எத்தனை தடவை தேஞ்சு போட ரெக்கார்ட் இந்த டைலாக் விட்டுட்டே இருப்பேன். டேய் பிரின்சிபலுக்கு இப்பெல்லாம் பண்ண தெரியும்னு எனக்கு இப்போதான்டா தெரியும். இவன் பிரின்சிபல் மட்டும் தான் நினைச்சாலும் இந்த அளவுக்கு எமோஷனலான பர்சன் இருப்பான்னு நினைக்கலடா. எல்லாருக்குள்ளேயும் ஒரு அண்ணியும் தூங்கிட்டாண்டா இருப்பான், டக்குன்னு எழுந்து வருவான். அது மாதிரி பிரின்சிபல். இதுக்கப்புறம் இவரோட லைஃப் எப்படி இருக்கும்னு தெரியல. பட் ரொம்ப பாவம். எப்போதுமே ஃபர்ஸ்ட் லவ் அண்ட் பெஸ்ட் லவ்னு சொல்றது கரெக்டு தான். ஜீவா, என் லைஃப்பில் நடந்த எல்லா விஷயத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இனி ஷேர் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. இனி நான் ஷேர் பண்ணணும்னா என் லைஃப்பை உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் உங்களோட பதில் என்னது லைஃபை ஷேர் பண்ண போறீங்களா? அப்ப நானு அழகி லைலா. ராக்கி, எங்க போன? ஏம்மா என்னம்மா அழகி லைலா பொசுக்கு இப்படி சொல்லிட்டேன். பழக்க வழக்கம் எப்படி ஒரு பழக்க வழக்கம்? பொசுக்குன்னு வார்த்தை கூட லைஃபை ஷேர் பண்ணுறேன்ட்டேன். ஏதோ ஃப்ளாஷ் பேக்குன்னு சொன்னீங்க, அதனால தான் இத்தனை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தேன். அழகி லைலா அவர்லாம் உங்களுக்கு வேணாம். வாங்க கையை விடுங்க, அவர் கையை பிடிக்காதீங்க. டேய் சும்மா இருடா. அதெல்லாம் முடியாது. என் அழகி லைலா எனக்கு மட்டும்தான். இவன் கையை பிடிச்சி நிக்கிறீங்க. அந்த அளவு ஒரு மெண்டலா இருப்பா போல, சேர்த்து விட்டு அவன் மட்டும் போயிட்டான். அழகி லைலா துரோகம் பண்ணாதீங்க. அழகி லைலா, நான் உங்களுக்காக என்ன வேணாலும் செய்வேன்னு சொன்னேன். வார்த்தையில உங்களுக்கு வேற செட்டாக மாட்டாரு. ஐயோ என் நெஞ்சே வெடிச்சிருச்சே, நான் என்ன பண்ணுவேன்? நான் கதை எழுதி அத கலந்து கம்மி வாத்தி,
நான் இப்போ எதுக்கு வாத்தின்னு சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். எதுக்கு சொன்னீங்க சொல்லுங்க. இப்ப எதுக்கு அவர் வாத்தி கூப்பிட்டீங்க? வேணாம், வாத்திலாம் செட் ஆக மாட்டேன்னு சொன்னா கேளுங்க அழகிலேலா, வாழ்க்கை வீணாயிடும். யாரு இவன் உள்ள போய் ஃபன் பண்ணிட்டு இருக்கா? டேய் ராக்கி வந்து தொலைடா. டேய் விலங்காதவனே மூடிட்டு அவனை கூப்பிடு. நீ ஏன்டி அவங்கிட்ட வம்படுத்திட்டு இருக்க? அமைதியா இரு. இப்பதான் உங்க 2 பேரும் சேர போறாங்க. நந்தி மாதிரி இவன் போய் நின்னுட்டு இருக்கான். என்னோட கேள்விய நான் கேட்டுட்டேன், ஆனா பதில் தான் வர வேண்டியவங்க கிட்ட இருந்து இன்னும் வரல. உங்களோட பதிலுக்காக ரொம்ப வெயிட் பண்றேன். ஜீவா அப்படி போடு. கண்டிப்பா இந்த மௌனத்துல ஏதாவது பதில் வச்சிருப்பேன்னு எனக்கு தெரியும் ஜீவா. நான் வெயிட் பண்றேன். இப்போ என் மனசு ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. இன்னைக்கு நான் நிம்மதியா தூங்க போறேன். எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா நான் நிம்மதியா தூங்கி? ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்கினதில்லை. அழுதழுதே தான் செத்துருக்கேன். இன்னைக்கு தான் நான் நிம்மதியா தூங்க போறேன். எனக்கு போதும். அழகிலேலா, நான் தான் சொன்னேன்ல, வார்த்தையில உங்களுக்கு செட்டே ஆக மாட்டார். பாருங்க, நீங்க எவ்வளவு பேசுறீங்க. அவர் பாட்டுல போயிட்டாரு பாத்தீங்களா? சொன்னா கேளுங்க அழகிலேலா, உங்க கடைசி வரைக்கும் நான் தான் கண் கலங்காம வச்சு கஞ்சி ஊத்துறேன். டே முதல்ல உனக்கு வீட்டுல சோறு போடுறாங்கன்னு பாரு, அப்படி அழகிலேலா கஞ்சி ஊத்தலாம். டே தவளவாயா, வாய் மூடு. என்ன என் அழகிலேலுக்கு பிச்சை எடுத்தாது கஞ்சி ஊத்துவேன். அழகிலேலா சிரிங்களேன், உங்க சிரிப்புக்கு நான் அடிமை தெரியுமா? இதனால பிளாஷ்பேக்ல அழுதுட்டு இருந்தீங்கல்ல, அதான் பிளாஷ்பேக் முடிஞ்சு போச்சுல, அதான் ஓடிட்டார்ல பிரின்சிபல் சேர்த்து வச்சுட்டு. சிரிங்க அழகிலேலா, சிரிங்கிறல்ல. உங்களை நான் எங்கேயோ இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தோணுது. ஓ அப்படியா? ஆமா, எங்கேயோ பார்த்திருக்கேன். எங்கன்னு சரியா ஞாபகம் இல்ல. சரி ஓகே, எங்க வேணா பார்த்துருக்கு. சிரிச்சிட்டீங்களா? எனக்கு இது போதும். ஐயா, உங்க சிரிப்புக்கு நான் அடிமை தெரியுமா? நான் மட்டும் நிறைய பேர் அடிமைதான் தெரியுமா? நீங்க மட்டும் சிரிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு அப்படியே சிவன் இருக்கும். இப்ப அப்படிதான் இருக்கு. அப்படியே ஒரு மூட ஐஸ் கட்டி தூக்கி மண்டையில கொண்டா வைக்கல, அப்படி சும்மா கிளிக்கிளின்னு இருக்கு. கொஞ்சம் சிரிப்பை போட்டு விடுங்களேன். சும்மா முத்தா சிரிங்க. சொல்லுங்க அழகிய லைலா. இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இன்னைக்கு தான் என் வாழ்க்கையில நான் நிம்மதியா இருக்க போற நாள். அப்ப இவ்வளவு நாள் நிம்மதி தொலைச்சிட்டீங்களா? சரி அழகிய லைலா, என்னைக்கா இருந்தாலும் நீங்க சிரிச்சா போதும். உங்க சிரிப்பு அடிமை தெரியுமா? இந்த தடவை சொல்றேன், அத்தனை தடவை நீங்க சிரிக்கணும்னு அர்த்தம். சரி அழகிய லைலா, நமக்கு ஒரு பாட்டு போட சொல்லுங்க. அட்மினே போட அழகிய லைலா. அவள் இவளது ஸ்டைலா, சந்தன வேலா, இவள் மன்மத புயலா, அழடா பூவின் மாநாடா, அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. சிறகன விரித்தாள் கூந்தலை இங்கே, சூரியன் நிலவாயானது அங்கே, என் மனம் இன்று போனது எங்கே, மன்மதனே புன்றது எங்கே, கண்ணத்தை தொட்டால் சந்தனம் கொட்டும், வெட்கத்தை தொட்டால் குங்குமம் கொட்டும், புன்னகை பட்டும் மல்லிகை மட்டும், பார்த்தால் பருவம் மூச்சு முட்டும், காலடி ஓசைகள் கம்பளி கேட்டது அம்மம்மா. பிக்காசோவின் ஓவியம் அன்று, பீத்தோவனின் சிம்பனி ஒன்று, பெண்ணாய் மாறியதோ. கேசவ், இதுமே ஏறி நிக்கிற? அம்மா அடிப்பேன், இறங்கு. நான் எங்கடா பேச விட மாட்டேன்னு சொன்னேன்? நீ தான் கோபப்பட்டுக்கிட்டு இருக்க. என்ன? அம்மாக்கு வயிறு வலிக்குதுமா, அதான் குட்டி பாப்பா எட்டி எட்டி வச்சுக்கிட்டு இருக்கா. என்ன சத்தம்? என்ன? ஓய், என்னடி என் பிள்ளை கம்ப்ளைண்ட் பண்றான்? அப்படியா? ஆமா, பின்ன எப்ப பார்த்தாலும் குட்டி பாப்பான்னு வயிறு பிடிச்சுக்கறான். சும்மாவே உங்க பிள்ளை எட்டி எட்டி வச்சுக்கிட்டு இருக்கா. இது இவ வேற. ரொம்பதான். என் பிள்ளை பாவண்டி. நீங்க ரொம்பதான். என்ன டிப் டாப்பா ரெடியா இருக்கீங்க? வாட் ஹேப்பன்ட்? இன்னைக்கு நம்ம ஆபீஸ் தொடங்கி இருக்கோம் இல்லையா? அந்த ஆபீஸ்க்கு புது எம்பிய அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறோம். ஐ மீன் நம்ம ஆபீஸோட அக்கவுண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா பாக்குறதுக்கு. யாருங்க? நாளைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு திறப்பு விழா, அப்ப பார்க்கலாம். அக்கவுண்ட்க்கு திருப்பிலாவா? ஆமாடி, ஆபீஸோட அத்தனை அக்கவுண்டையும் கரெக்டா மேனேஜ் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, அதனாலதான் நாளைக்கு பார்த்துக்கலாம்.
அச்சோ அழகு, அப்படி இல்லம்மா. அப்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசிட்டு இருந்தேன். அம்மாவை அடிச்சிடலாம், நீ ஒண்ணும் கவலைப்படாத. அப்பா இருக்கேன். அம்மாவை அடிக்கிற அடியில இன்னைக்கு என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. ஆமா அப்படியே அடிச்சிட்டாலும். என்னடி வாய் ஊற பேசுற? ஆமா இப்பெல்லாம் என் மேல பாசமே கிடையாது. முத குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கும் போது தான் என்னை விட்டுட்டு யூஎஸ்ல போய் இருந்தேன். ரெண்டாவது குழந்தைக்குமா டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிற. இப்போ ஆஃபீஸ்னு கட்டிட்டு அழுகிற. என்ன மூணாவது குழந்தைக்கு நல்லா பாத்துக்கவா? பிச்சருவேன் ராஸ்கல். மூணாவது குழந்தை இங்க ஒன்ன வச்சே சமாளிக்க முடியல, இதுல இன்னொன்னு வேற. ச்சே போடா. என் அழகி அப்படிலாம் கிடையாது. என்ன கண்டுக்க மாட்டேங்கிற? கொஞ்சம் ஆபீஸ் விஷயமா இன்னைக்கு நைட்டு வந்து என் குட்டி பாப்பாவையும் வயிற்றுக்குள்ள இருக்க குட்டி பாப்பாவையும் நல்லா கவனிச்சுக்கிறேன். போடா. காலம் முழுவதும் காத்திருப்பேன், நீ காணும் இடத்தினில் பூத்திருப்பேன். ஒற்றை ரூபாய் பக்கம் 2 எந்த நண்பு சேர்ந்திருக்கும் நெஞ்சில் வைத்து காத்திரு. எதுவும் ஆகாது, போங்க கிளம்புங்க. அங்க கேசவ பார்வை பாருங்க. பார்த்தா பார்த்துட்டு போறான். ஐ லவ் யூ. லவ் யூ டூ. போங்க. நிறைவான நிலவே வாவா, அடைப்போடு மெதுவா மெதுவா, அழகே உன் பாடு அறிவேன் அம்மா. மசக்கைகள் மயக்கம் கொண்டு அடிசாயும் வாழை தண்டு, சுமையல்ல வாரம் சுகம்தான் அம்மா. என்னடி வர வர பூசணிக்க மாதிரி ஆயிட்டு வர? அவனே போட்டன் வையே, ஆளு மூஞ்சியும் பாரு. இந்த பூசணிக்காய் சைஸ்ல ஆகிறதுக்கு காரணம் நீ தானே? நானா? நான் எப்படி காரணமான? டேய் கார்த்தி, அடிச்சிருவேன். அப்படி எதுவுமே தெரியாதவ மாதிரியே பேசுவான். ஏன் என் வாயிலிருந்து சொல்லணும்? வாய் திறந்து சொன்னாலும் தப்பு இல்ல. அவனே போட்டன் வச்சுக்க. சி சரியான லூசு. என்ன சார் காலையே கிளம்பியாச்சு போல ஆபீஸ்க்கு? ஆமா, இன்னைக்கு எங்க ஆபீஸோட அக்கௌண்டர் இன்னைக்கு இன்வைட் பண்ண போறோம். அப்படியா? ஆ, சரி ஓகே பாப்போம். அது யாருன்னு நாளைக்கு வந்து பாருமா. சரி, நான் இல்லைன்னு வெளியே சிப்ஸ் போகுது, அது போகுது இது போகுது வாங்கி சாப்பிட்டேன். அவ்வளவுதாண்டி உனக்கு. என்ன என்ன பொருட்கள் எதையும் அதிகமா சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. நான் மட்டும் அப்படியே சாப்பிட விட்டுருவேன். எங்கடா சாப்பிட விடுற? எதையாவது சாப்பிட்டா புடிங்கி வச்சுக்கிறியே ராஸ்கல். எல்லாம் நம்ம குட்டி பையன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் சாப்பிடு, நானே உனக்கு வாங்கி தரேன். ஆனா குட்டி பையன் வயிற்றுக்குள்ள வச்சுக்கிட்டு ஓகே? சரி சரி பார்த்து பத்திரம். லவ் யூ. லவ் யூ லாட்ஸ். தாயான பின்புதான் நீ பெண்மணி, தோள் மீது தூங்கடி கண்மணி கண்மணி. ஏய் என்னடி கஷ்டப்பட்டு பீஸா செஞ்சிருக்கேன், அதை எப்படி தூக்கி என் மூஞ்சில எறிகிற? அதுக்கு பேர் பீஸான்னா முகரை உடைச்சிருவேன். ஆளு மூஞ்சியும் பீஸாவது பேரு. பின்னாடி பின்னாடி தோசமாவை கரைச்சு அதுல ஊத்துன மாதிரி பேசிட்டு இருக்க. உடனே பீஸா கேட்னா உடனே பீஸா கேட்னான்னு கேட்டேன். மூஞ்சி பாரு. இத சொல்லிரடி. ஏன் டென்ஷன் படுத்திட்டே இருக்க? சும்மாவே ஒரு ரெண்டு பிள்ளைங்க வயித்துல போட்டு எட்டி வச்சு நீ சாவடிக்கிறீங்க. அம்மா 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 நீ இப்பவே கத்துவீங்க. மூஞ்ச பேத்துறேன். நீ தானடி அம்மா ஆகணும்னு அனுபவை. டேய் மூஞ்ச பேத்துறேன். அவ்வளவுதான் பாத்துக்கோ. ஏண்டா உன்கிட்ட பீஸா கேட்ட பாவத்துக்கு இதுக்கு பேர் பீஸாவா கருக வச்சு கொண்டு வந்திருக்க? நாங்களே இப்ப தாண்டி பீஸா செய்வோம், நீ கடையில வாங்கி சாப்பிடக்கூடாது, அதனாலதான் இப்படி செஞ்ச. டேய் 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 பொற கூத்துக்குண்ணே. என்ன என்ன என்னன்னு கேக்குறேன். இல்லடி, எப்ப பார்த்தாலும் சண்டை போடாத. என் குழந்தைங்க 2 பேர் பாவம் இல்ல, அம்மா எப்ப பார்த்தாலும் பிபி எகிரிட்டே இருக்காப்பான்னு என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுதுங்கல்ல. அவனே உன் குழந்தைங்க 2 பேர் வெளிய வரட்டும், அப்புறம் உன் தலைமுடி புடிச்ச ஆயில என் பேர் பிரீத்தி இல்லடா. பின்ன என்ன சாணி உருண்டையா? டேய் இருடி இருடி, கோவப்படாதடி. மாசமா இருக்கும் போது இவ்வளவு கோவப்படக்கூடாது. என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஆயிரப்போகுது. அதுவும் ட்வின்ஸ் வேற. மாமா எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பேன். டேய் பிஞ்ச செருப்பாலே
இருப்பேன்டா உன்னைய. நீ என்ன கேவலமா பேசிட்டு இருக்க? மூடி போ. ஆபீஸ் தான போறேன்னு சொன்னேன். போ. ம், சரி கிளம்பட்டுமா? பார்த்து பத்திரமா இருக்கணும். நான் இப்படி போனதும் அங்கிருந்து பீஸா காரனுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு பீஸா வாங்கி தின்னேன்னு வச்சுக்க, எனக்கு மெசேஜ் வரும்டி. என்ன வீட்டுல எல்லாம் பண்ணி வச்சுட்டு தான் போறேன். என்ன நான் உன்ன மாதிரி திருட்டு வேலை பார்க்கறவன் நினைச்சியா? போடா. வந்துட்டான் மூஞ்சியும் முகரையும். ஆள பாரு. போடா. என்னடி கடிக்கிற? மாமா வெளியே போறேன். ஒரு முத்தம். டேய் வேணாம் போய்டு. எங்க போறது? ராஜேஷ். சரி சரி கோவப்படாத. இப்போ நான் உன் புருஷனா பேசுறேன், ஓகேவா? ஒரு ஸ்மைல். பை. இது எவ்வளவு அழகா இருக்கு. எப்ப பார்த்தாலும் குரங்கு மாதிரி போடா, அதை பண்ணடா இது பண்ணடான்னு. நீ இப்ப நான் பல்ல தானே காமிச்சிட்டு இருக்கேன். மூடிட்டு இப்படி பல்ல காமிக்கிறதோட போயிரு. என் கோவத்தை தூண்டி விடாத. போ. பாய் பாய். போ. பாய் செல்ல குட்டிங்களா, அப்பா போயிட்டு வரேன். மூடி போப்பா. நீங்க பிள்ளைங்க ரெண்டு பேர் சொல்லுச்சுங்க. அதுங்க சொல்லுதோ இல்லையோ, நீ நல்லா சொல்ற. பாய். உந்தன் காலில் மெட்டி போல் கூட நடப்பேன், உந்தன் கண்ணுக்குள் கண்ணீர் போல் காவல் இருப்பேன். மாலை சூடி தோலில் ஆடி கைத்தொட்டு மைத்தொட்டு உன்னில் என்னை கரைப்பேன். கண்ணாடிக்கு பிம்பம் அதை இவள் காட்டினாள். கேட்காத ஓர் பாடல் அதில் இசை நீட்டினாள். அடடா தெய்வம் இங்கே வரமானதே. அழகாய் வீட்டில் விளையாடுதே. பிரவீன், நான் ஆயிட்டேன். இந்த பாக்கியம் எனக்கு கிடைக்காதுன்னு நினைச்சேன்டா. ஆனா இப்போ கிடைச்சிருச்சு. என்னால இப்ப தாங்க முடியாத சந்தோஷத்துல இருக்கேன். உன்கிட்ட இதை சொன்னா நீ எவ்வளவு சந்தோஷப்படுவ. ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்டா. உன்னை பார்த்ததில்லை வலது கண்கள் காட்டுதே. பாசத்தின் முன்பு இன்று உலகின் அறிவுகள் தோற்குதே. ஏ குட்டி, ஏய் குட்டிமா.